10 வருஷமா இந்த ஆபீஸ்ல உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. செங்கோட்டைய வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிடுறாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சாமி பாட்டு போற டைம்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க செத்துக்காரங்க. மாமா ஆடு ஆடு, அதாவது நார்மலா அந்த பாட்டுலாம் ஆட முடியாது. முழு தண்ணியில தான் ஆட முடியும். வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அட அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங். எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி. என்ன நியூ பிட் வருது? சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? நான் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ணேன். சரி சார், ஓகே. அடுத்து வேற யாரும் வருவாங்களா? சார் இல்ல, அவ்வளவுதான், வாங்க. இளம் பெண்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது. ஒரு காட்டு காட்டேன் திருச்சி எடுத்துக்கிட்டா மணலுக்குள்ள யாருக்குமே தெரியாது, அதை பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நம்ம வீட்டுக்குள்ள பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காருங்கிறீங்க. அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? முத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லாரியில 25,000 ரூபாய் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க. கில்லி மாதிரி இன்னொரு என் தலைவர், அவரை காப்பாத்திக்க எது வேணாலும் செய்வாரு. ஐயா பைத்தியங்க.